ஷார்ட் நோட்டீஸ் நேற்று சாயந்தரம் தான் சொன்னோம். எதுக்கு இந்த மீட்டிங் முதல்ல சொல்லிங்க, பத்திரிகை சோதனை வந்திருக்கீங்க. அவங்க இப்போ கேம்பெயினிங் ஆரம்பிச்சு நம்ம வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில எல்லாரும் சந்திச்சு 2 தடவை ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம். எப்படி டீம் ஒர்க் பண்ணணும், எப்படி இல்லைன்னா தேர்தல் வந்த பிறகு எல்லாரும் வந்து உழைப்பு வரணும். ஏன்னா பல குறைகள் சொல்லியிருக்கேன், அந்த குறையை பற்றி 1 நிமிஷத்தை சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உழைப்பு நல்லபடியா இருக்கணும். ஏன்னா என்னைக்குமே எதிராளிகள் வந்து எப்படி இருக்காங்கன்றதை நம்ம வந்து கணிக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிச்சலாம் சொல்றது எல்லாரும் உண்மையா கண்டிப்பா உழைக்கணும். அந்த உழைப்பு வந்து நிச்சயமா நமக்கு இருக்கணும். அந்த உழைப்பு மட்டும் இருக்கும் நான் நம்புறேன். அந்த எப்படி உழைக்கணும், எப்படி டீம் ஒர்க் பண்ணணும், எப்படி எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து எல்லா பக்கம் போய் எல்லா நடிகர் எல்லாருமே அவங்க எதிராளிகள் இருக்காங்கன்றத கூட அவங்களே போய் பார்க்கலாம். நீங்க ஆசிரியர் போய் பார்த்து ஆசிரியர் ஓட்டு போட வேண்டும் சொல்ல தப்பு. ஏன்னா நம்ம சங்கத்தை சேர்ந்தவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க மனைவி பேசும்போது சொன்னாங்க, இங்க வந்து ஒரு குடும்பமா இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், எதுக்கு என்ன பேசுறாங்கன்னு புரியல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்றேன். என்னை பொறுத்த இன்னைக்கும் பல பிரச்சனைகள், பல குற்றச்சாட்டுகள், ஊழல் முதற்கொண்டு பல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் நான் எதுக்கு அமைதியா இருக்கு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் ஷாம் சொன்ன மாதிரி, சிம்பு சொன்ன மாதிரியும், இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த குடும்பம் வந்து புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் தான் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அதே சமயத்தில் அந்த குடும்பம் புரியாம இருக்கணும்னா இதை விரோத போயிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். நீங்க வந்து எதை சொல்லி செய்யலாம், நாங்க வந்தவனா இதெல்லாம் பண்ணுவோம், இல்லை அவங்க பண்ணல, நாங்க பண்றோம்னு சொல்லுங்க, இட்ஸ் ஓகே. பட் நாங்க வந்து பணம் திருடிட்டு முறைகேடு பண்ணோம்னு சொன்னா உண்மையை வந்து நெஞ்ச தைக்கிறது. நான் பல பேர் நான் சொல்ல முடியுங்க, 24 hours தான் நான் ஒர்க் பண்ணிடலாம். ரெகுலர் வந்து இன்க்ளூடிங் விஜயகாந்த் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்துல 2000 விஜயகாந்த் சார் வந்தாங்க. ரவி வந்து ஐ வுட் சே கம்பெனி போத்த பஸ் கம்மியா. நான் சொல்றேன், ரவி நீங்க நல்லா பாத்துட்டீங்க, எதுக்கு ரவி நான் வரலாம் அப்படின்னா. அப்ப வந்து ரவி தான் கன்வின்ஸ் பண்ண. நான் நினைக்கிறேன் பல பேர் வந்து ரவியை பற்றி சொல்லும் போது, ரவி இஸ் நாட் an ordinary person like my wife told you. He's a very intelligent human being. He's a human being. நல்லா தெரிஞ்சவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ரவி வந்து சில சமயம் பிரயோகப்பட்ட வார்த்தைகள் எதற்காக பிரயோகப்பட்ட நிச்சயம் பார்க்கணும். அதை பத்தி அந்த டீட்டெயில் நான் போல. 23 years அன்னைக்கு 40 years கஷ்டப்பட்ட சூழ்நிலையும் அவர் வந்து ஒர்க் பண்ணி உள்ள வந்து எல்லா நடிகர்களும் உள்ள வரணும், வந்தாலும் சங்கம் நல்லா இருக்கும், உண்மையான நடிகர் சங்கம் எல்லாரையும் அரவணைக்கணும்னு சொன்ன பிறகு விஜயகாந்த் சாரு நான் எல்லாம் வந்து கடன் நடிகர் முதல்ல வந்து பேசி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கடமையா போச்சு. ஏன்னா எப்படி போய் பேங்க் பேங்க் வீட்டை காலை 6 மணிக்கு நான் முன்னணி கதாநாயகன் தான். எனக்கு மேல ஒரு 3 நடிகர்கள் தான் இருந்திருப்பாங்க. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கும் போது கூட அந்த பொசிஷன் சார் நான் போய் இந்த கட்டண நடிகரோட ஒரே காரணமாக விஜயகாந்த் சார் நான் சேர்ந்த பிறகு ரவி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்து ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க. இமீடியட்டா 70 கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லா நடிகர்கள் சொல்லிட்டு ரஜினிகாந்த் எல்லாம் வந்து அந்த கடன் அடைச்சோம். அந்த கடன் அடைச்ச போய் பல முறை நான் வந்து கருத்துல பேசுறது, இந்த மீண்டும் இந்த சங்கம் கடந்த ஆண்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் ஒரு வருமானம் ஈட்டுகின்ற ஒரு இடத்தை உருவாக்கணும் தான் ஆரம்பிச்சோம். அது பல மீட்டிங்ல பேசியிருக்கோம். பல பேர் வந்து பிளாட் கட்டலாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ஹெல்த் கிளப் வச்சுக்கலாம், பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாம், எக்ஸ்க்ளூசிவ் கிளப் வச்சுக்கலாம், இதெல்லாம் சொன்னாங்க. பட் இதெல்லாம் நான் போட்டு பார்க்கும் போது 24 லட்சம் ரூபாய் வாடகை வருது. இந்த வாடகையில எடுத்து சொல்லும் போது, அதாவது எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து 24 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா எக்ஸப்ட் அந்த சேலரிஸை தவிர வேற எதுவுமே தர வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் உட்காந்து ரொம்ப நாள் பேசணும். இங்க பேசுறதுல என்னன்னா, இந்த 29 ஆண்டுகள் 11 மாசம் வந்து கொடுத்தது அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் அதெல்லாம் முடிஞ்ச ஒன்னு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒப்புதல் வாங்கி பொதுக்குழு ஒப்புதல் வாங்கின பிறகு வந்து கேள்வி கேட்கும் போது கூட நாங்க வந்து அலோவ் பண்ணோம். வந்து கேள்வி உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க. ஆனா ஒண்ணு இங்க ரவி சொன்ன மாதிரியும் முதல்ல உங்களுக்கு வந்து நாங்களா இருந்து நாங்க இதை கட்டி தரோம், நம்ம கட்டி நம்மளா ஒன்னா சேர்ந்து மறுபடியும் இதை வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கட்டிடலாம்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசியிருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் சொரூப் ரெட்டிட்ட போய் சொரூப் எல்லாம் சடனா வந்து எல்லாம் வந்துட்டாங்க, கேன் வி வித்ட்ரா தி அக்ரிமெண்ட் நான் கேட்டிருப்பேன். ஆனா ஒரு போர்க்கொடின்னு சொல்றோம், இல்லாட்டி கையெழுத்து வேட்டை நடத்தி சரத்குமார்ட்ட பேசுறதுக்கு வந்து நான் அண்மையில் நடத்த மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா என்கிட்ட பேசுறது வந்து கஷ்டமே கிடையாது. ஐ எம் மோஸ்ட் அக்சசிபிள் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. யார் வேணா எப்ப வேணா சரத்குமார் பேசணும்னா பேசிடலாம். ஆனா எங்கிட்ட பேசுறதுக்கும் ரவிட்ட பேசுறதுக்கும் ஒரு கையெழுத்து வேட்டை நடத்தும் போது எங்களுக்கே ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஏன் அதன் பிறகு என்கிட்ட வந்துட்டாங்க எவ்வளவு தடவை இப்ப மஞ்சுநாதா இறந்த போது எவ்வளவு பேர் வந்தாங்க. கடைசி நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வந்து சொல்றேன், அங்க போய் நிக்கும் போது நிறைய பேர் இல்ல. அப்ப ஒரு தேடுறாரு, மச்சான தேடுறாரு, அந்த பானையை உடைக்கிறது ஒரு பிரதர் தேடுறாரு. அப்ப பிரதர் அந்த கூட்டத்தில் எங்கேயோ போயிட்டாரு.
தம்பி நீங்க தான் அக்காவை பேத்து அக்கா அக்கான்னு கூப்பிட அந்த பானையை விட நீ தான் அவனுடைய மச்சான் அப்படின்னு அந்த அளவு கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன். பாலச்சந்திர சார் ஐயா அந்த படத்தை எனக்கு தயாரிச்சிருக்காரு. அந்த ஒரு தயாரிப்பு மட்டும்தான் நான் கடைசி வரைக்கும் அங்க நான் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக பிஹேவ் பண்ணல, சட்டமன்ற உறுப்பினராக பிஹேவ் பண்ணல, அங்க சாதாரண ஊழியராக சூப்பர் ஸ்டார் போய் வண்டியில ஏற்ற வரைக்கும் ஒரு ஒர்க்கரா தான் இருந்திருக்கேன். That is the work that I put in this artist association. That is how I respect it. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நடிகர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்க இடத்துல இவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பத்திரமா கார்ல ஏத்தணும் நினைக்கிறோம். நான் எம்எல்ஏ சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நினைச்சதே கிடையாது. I wanted him to be safe himself. அந்த கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன். நான் வந்து வெளிநாட்டுல இருந்து இறங்கினோடனே உத்தம வில்லன் படம் வந்து ஒரு ப்ராடக்ட் சார் உடனே வாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த படத்துல நடிக்கல, கமலஹாசன் சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லிங்குசாமி படத்துல நடிக்கல, லிங்குசாமி சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இருந்தாலும் நான் போனேன். போயிட்டு நான் வந்து 36 hours I work. பிரஸ் நிறைய பேர் தெரியும். 36 hours I work. எதனாலனா ஒரு நல்ல கலைஞரின் படம் திரைவிழா பட வேண்டும். அப்ப எனக்கு எந்த ஒரு இது கிடையாது இல்ல. ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய கதாநாயகன். உலகில் இந்த உலக நாயகன் அழைக்கப்படுகிற ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம வேலை செஞ்சேன். நீ யாரும் வந்து வேலை செய்ய சொல்ல. இதை கொம்பன் படத்தை கூப்பிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாரு. I went to stand up. Just because Karthi is against me, இந்த தேர்தல் அகைன்ஸ்ட் பண்றதுக்காக அந்த பொசிஷன்ல கார்த்தி is a fellow actor, fellow colleague of mine. அதனால நம்ம என்ன அண்மையில பாயம்புலி என்ன கூப்பிட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளர் சொன்னாங்க. I went there because நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பா நடிகர் சங்க உறுப்பினர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அங்க போனேன். அங்க போய் விஷாலுக்காக போனேன். நம்மளுடைய உறுப்பினருக்காக போனேன். 36 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன். அக்ரிமெண்ட் எங்க பார்த்தாலும் யார் பார்த்தாலும் சரி அந்த அக்ரிமெண்ட் பெர்ஃபெக்ட்டா போடப்பட்ட அக்ரிமெண்ட். எனக்கு என்ன மன வருத்தம்னா 2013 வந்து பில்டிங் கட்டி முடிஞ்சிருக்கோம். 2010 போட்ட அக்ரிமெண்ட் 2013 இருந்து நீ கனெக்ட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 4 to 4 crores மேல நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கும். சேலா இருக்கு நீ பார்க்கும்போது நடித்த கலைஞர் பலருக்கு நான் உதவி வைக்க முடியும். அந்த இந்த கமிட்டி மீட்டிங் உட்காரும் தான் தெரியும் எவ்வளவு நலிந்த கலைஞர்கள். திடீர்னு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுற ஆபரேஷனுக்கு உயிரை காப்பாற்று சொல்லும்போது கார்பஸ் ஃபண்ட் கேட்டுருங்க. நீ சொல்லுங்க ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணிக்கலாமே எவ்வளவு பேர் கேட்டிருக்கோம். 1% போடுவாங்க அவங்க சம்பளத்துல. They will try to give a corpus fund help people who need it சொல்லிருக்கோம். எல்லாம் போட்டுருக்கோம். பட் nobody came forward. நான் வருத்தப்படல. சில பேர் வந்தாங்க. எல்லாரையும் சொல்றேன். அதெல்லாம் everybody is busy. I am not blaming. நிறைய பேர் சொல்லுவாரு ஏஜென்ட் யாருமே வரல. நாங்க மட்டும்தான் உட்கார்ந்துருப்போம். மார்னிங் 6 மணிக்கு போய் ஷட்டில் நடிகர் சங்கம் nobody has come there. ஈவினிங் அப்போ வந்து காஃபி சாப்பிட்டு பகோடா வாங்கி சாப்பிட்டு உட்கார்ந்துருப்போம். nobody came there. யாராச்சும் என்னைக்காச்சும் வந்து எங்களுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் என்னைக்காச்சும் ஒருத்தர் வந்து சொல்லிருப்பீங்க. நான் கேட்கல யாரும் சொல்லல. ஆனா அது என்னன்னு தெரியல. பொதுக்குழுல வந்து ஒப்புதல் வாங்கின பிறகு ஒரு பிரச்சனை உருவாக்கி பேட்டி மேல பேட்டி கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஊழல் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது உண்மையை வருத்தப்படுறேன். நான் பல பேர் உயிரை காப்பாற்றவங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் பல பேர் உயிரை காப்பாற்றேன். காஸ்ட் பேருக்கு 7 லட்சம் செலவழிச்சிருக்கேன். உயிர் போதுன்னு சொல்லுவோம் 7 லட்சம் செலவழிச்சு காப்பாத்திருக்கேன். எங்க எடிட்டர் ஒருத்தர் காப்பாற்ற ரெண்டாங்கல உயிர் போது 75,000 ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன் ஆகும்னு சொன்னோன்னே டாக்டர் ரஞ்சுதாஸ் போன் பண்ணு சார் ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம். நான் வந்து பணம் தரேன்னு சொல்ல வெளிநாட்டுல இருந்தேன். 5 நாள் 75,000 ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது. தட் இஸ் வாட் இஸ் மீ. எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கணும் நல்லா இருக்கணும், பாடுபட்ட உழைப்பாளர்கள் சிறப்பா இருக்கணும், ஒற்றுமை நினைக்கிறேன். ஆனா இது வந்து ஒரு உண்மைக்காக போராடுகின்ற ஒரு அணி வெற்றி பெற வேண்டும். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். நல்லதை பேசுங்க. அவர்களை பத்தி எந்த பொருளும் பேசாதீங்க. அங்க நிக்கிறவங்களே போய் சொல்லுங்க நல்ல அணி உண்மையான அணி எங்கள் அணிதான் அதுக்கு நீங்க வாக்களிங்கன்னு சொல்லுங்க. தயவுசெய்து சொன்ன மாதிரி யாரும் நம்மளோட ஒற்றுமை நாளைக்கு அவங்க நம்ம சந்திக்கணும். வெற்றி தோல்விகள் வருவது சகஜம். வாழ்க்கையில் சோதனை வேதனைகள் வரும். அந்த சாதனையாக்கணும். நம்ம ஒற்றுமை நடிகர்களோட ஒற்றுமை நிச்சயமா இருக்கணும். அதனால யாருக்கும் குறை சொல்ல வேண்டாம். ஆனா மீண்டும் மீண்டும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா நான் 10 மணி நாளுக்கு அப்புறம் நான் பேசுவேன். மேலும் மேலும் என்ன ஊன் பண்ணாங்கன்னா நான் பேசுறேன்னா உண்மையிலே சொல்றேன். சில பேர் தமிழகத்தில் வந்து அவங்க பேசுறது சொன்னா என்ன நடக்கும் நான் புரிஞ்சுப்பீங்க. Because I hold secrets in my heart. But let me not open that box. Let me not open the Pandora box and say who said what about who. If I start saying that, many people will be in trouble. ஏன்னா அவங்க சொல்லிடுறாங்க ஈஸியா ரவி சொன்னாருன்னு, அவங்க சொல்லிடுறாங்க இவர் சொன்னாருன்னு. ஆனா நான் சொன்னா I got lot of things locked up in my mind. Let me tell you. நீ ஓப்பனா சொல்றேன். ஆனா இன்னொரு 15 நாள்ல தொடர்ந்து இந்த ஊழல் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா சரத்குமார் will finally open his mouth. A lot of people will get hurt. உண்மையை மட்டும் தான் சொல்லுவான். இன்னைக்கு அந்த உண்மை பல பேருக்கு வலிக்கும். என்னுடைய சீக்ரெட் பாக்ஸை தொடர்ந்து வச்சிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். But I don't want to hurt anybody. But at the same time
பொறுமையா இருக்கேன் எப்ப பார்த்தாலும் மீடியால போயிட்டு லெட்டர் எழுதுறாங்க எனக்கு. நேரில் வந்து பேசினா பரவாயில்ல, மீடியா சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. அதான் நானும் மீடியாவில் பதில் சொல்லியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் மீடியா சகோதரர்கள் தெரியும், நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், இந்த செய்தியோட வேல்யூ எனக்கு தெரியும். தொடர்ந்து மீடியாவில் போய் சொல்லி இன்னைக்கு வந்து ஏதோ இந்த தேர்தல் வந்து ஒரு இந்தியாவோட வந்து பூலோகத்தை மாத்தி இந்த ஓசோன் லேயர் மூடி எந்த ஒரு அட்மாஸ்பியரா மாறி எல்லாம் சீதோஷல வந்து தமிழகம் வந்து திடீர்னு சுவிட்சர்லாந்து மாறிடும், சுவிட்சர்லாந்து தமிழகமா மாறிடும் அப்படின்னு நடக்கிற தேர்தல் அல்ல. மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. எங்க போய் கேட்டாலும் எலெக்ஷன் பத்தி கேட்டா 2016 பத்தி கேட்கறாங்க, நடிகர் தேர்தல் சார் அப்படின்றாங்க. இன்னும் வருத்தமா இருக்கு. இது ஒரு சங்கம், ஸ்மால் சங்கம், எரியதர் சங்கம் வித் சொசைட்டியில. இந்த சொசைட்டில 3339 உறுப்பினர்கள் நம்ம கொடுத்துருவோம் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லபடியா அந்த தேர்தல் நடக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இந்த தேர்தல் நல்லபடியா நடக்கணும் நம்ம எதிர்பார்த்தோம். கோர்ட்டு போறாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் அவங்க கேட்டதெல்லாம் நாங்க நிரூபணம் பண்ணிட்டோம். பைலாஸ் கேட்டாங்க, பைலாஸ் ஆர்டர் சொல்லிட்டாங்க. 3030 உறுப்பினர் இருக்காங்க, வெரிஃபை பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நத்திங் ராங். அண்ட் ஒன்லி திங் இன்னைக்கு சொல்றேன், இந்த அணி வெற்றி பெறும், உண்மை வெற்றி பெறும். ஆனா ஒன்றே ஒன்று, இந்த சகோதரத்தை மட்டும் நான் விட்டக்கூடாது. We are all brothers and sisters in the industry. Let us behave like that. Let us not hit below the belt of each other. நம்ம ஒரு எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் தான், அந்த ஜனநாயக முறையில் எலெக்ஷன் நடக்கும். அதுல வெற்றி பெற பார்த்துக்கலாம், அது வேற. ஆனா அனாவசியமா எங்க வீட்டுல சொன்ன மாதிரி நம்ம படுத்துட்டு மேல துப்புற நம்ம வச்சு வரும். Let us not be a laughing stock in front of society. Society is looking up to us. We have become ambassadors of so many products. We are ambassadors of so many things. கார்கில் போயிருக்கீங்க, காலைல 4 மணிக்கு கிரவுண்ட்ல இறங்கியிருக்கேன். கார்கில் போர் வீரர்கள் 4 மணிக்கு இதே வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த காலத்துல அவங்க போயிருக்காங்க, புரட்சி தலைவர் போயிருக்காங்க. நடிகர் என்பது ஒரு பெரிய வேல்யூபிள் ப்ராடக்ட். இட்ஸ் a big product by itself. கடவுளுக்கு வந்து நீங்க போய் கோயிலுக்கு போனீங்கன்னா நம்மள வந்து கும்பிடுவாங்க. நம்மளுக்கே வெக்கமா இருக்கும், ஐயோ சாமி கும்பிடுங்க, இல்லைங்க கடவுளுக்கு போக மாட்டாங்க, நம்மள போல கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து gifted people. Let us live with respect. We are very much gifted. அந்த வாழ்க்கையில ஒரு முறை தான் நடிகரா ஒரு நடிகை ஒருவர் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கோயில் போய் பாருங்க, போய் சொல்ல. ஆனா ஐயோ சார் ஒரு போட்டோ எடுத்துலாம் சொல்லுவாங்க, இல்லைங்க சாமி கும்பிட்டு நான் வெளியே வெயிட் பண்ற போட்டோ எடுத்து சொன்னா இல்ல உங்களை பாக்குறவங்க நாங்க. அதனால ஒற்றுமையாக இருப்போம். இந்த சங்கத்தின் ஒரு ஒற்றுமை என்றும் யாராலும் நினைக்கிறவங்க யார் யார் வந்து இந்த விதையை வச்சாங்க, விஷ விதையை வச்சாங்க தெரியாது. அந்த விஷ விதையை எடுத்து விட்டு சகோதரர்களாக இருப்போம், நல்லதை செய்வோம், ஒற்றுமையாக இருப்போம்.